ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம்ன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா, நினைவூட்டல் அப்படிங்கிறது. ஸோ முன்னாடி என்ன பார்த்துட்டு இருக்கோம், அதனோட தொடர்ச்சியா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ முடிஞ்ச ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா கரெக்டா ஒரு திருத்தம் இல்லாம எப்படி எழுத முடியும், எப்படி பேச முடியும் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாசிட்டிவா பேசக்கூடிய விஷயங்கள், முடியும் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது முடியாது, முடியல, இல்ல பண்ணல அப்படிங்கிற விஷயத்த முடிஞ்சதை எப்படி கரெக்டா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆச்சு. இப்ப கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம நிறைய சென்டென்சஸ் அதுல எழுதிட்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆக்ஷன் வேர்ப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் கூடவே. ஏன்னா செயல் வார்த்தைகள் எந்த ஒரு சென்டென்சஸா இருந்தாலும் நமக்கு என்ன வேணும், செயல் வார்த்தைகள் கண்டிப்பா இருக்கணும். செயல் வார்த்தைகள் இருந்தாதான் நமக்கு என்ன தோணும், நமக்கு அந்த வார்த்தையை பிரசன்ட்ல எப்படி பேசலாம், பாஸ்ட்ல எப்படி பேசலாம், இல்ல பாஸ்ட் பார்ட்டிசிபல்ல எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த செயல் வார்த்தைகள் தான் நம்ம என்னன்னு பாக்குறோம், verb forms V1 V2 V3 அப்படின்னு பாக்குறோம். ஸோ டெய்லி நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய செயல் வார்த்தைகள் தான் பாக்குறோம். இன்னைக்கு எப்படி ஒரு செயல் வார்த்தை, அதாவது verb form verb V1 நான் உங்களுக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த வேர்டை வச்சு நம்ம எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எப்படி எழுதலான்றதையும் பார்ப்போம். அதுக்கான தமிழ் அர்த்தத்தையும் என்னன்றதை புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம பார்க்கறது வந்து நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் முடியல, பண்ணல அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன ஃபார்மா இருந்தாலும் நமக்கு யார் வேணும், verb form அப்படிங்கிறது ஒன்று வேணும் இல்லையா. V1 V2 V3. அதாவது V1 அப்படிங்கும் போது யாரை குறிக்கும், ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கவங்கள குறிக்கும். ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படிங்கும் போது இன்னைக்கான உங்களுக்கு verb form என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஃப்ரீஸ் அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ சின்ன வயசுல சின்ன குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க, இல்லை நம்மளே கூட சின்ன வயசுல ஃப்ரீஸ் இல்லை ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரீஸ்னா என்ன, உறையாம அப்படியே இருக்கிறது, அதாவது நம்ம எதுவும் மூவ் பண்ணாம ஒரு சிலை போல இருக்கிறது இல்லையா, ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து வேற எங்கேயும் யூஸ் பண்ணுவோம், நம்மளோட ரெஃப்ரிஜரேட்டர் அதாவது ஃப்ரிட்ஜ், வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குளிர்சாதன பெட்டியிலையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரீஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஏன்னா அந்த ஃப்ரீஸுங்கிறது என்ன ஆகாது, நமக்கு கெட்டு போகாது, டீகம்போஸ் ஆகாம இருக்குது இல்லையா. ஸோ அப்ப அந்த மாதிரியான ஃப்ரீஸுங்கிற வார்த்தையை V2 V3ல எப்படி சொல்லலாம், அதை எப்படி சென்டென்ஸ்லயும் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃப்ரீஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னா உரைய, அதாவது உரைய வைக்கிறது தான் ஃப்ரீஸ் அப்படிங்கிறது. ஓகேயா. ஸோ அப்ப இதை வந்து செகண்ட் ஃபார்ம்ல சொல்றோம் அப்படின்னா ஃப்ரோஸ். ஸோ ஃப்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரோஸுங்கிறத பார்த்தீங்கன்னா உறைந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதே தான் உங்களுக்கு தேர்ட் ஃபார்ம்லயும் வரும். பட் தேர்ட் ஃபார்ம்ல வரும்போது உங்களுக்கு என்ன வரும்னா ஃப்ரோசன் அப்படிங்கிறது வரும். நீங்க நிறைய ஜூஸ் ஷாப்ஸ்லாம் கூட பார்க்கலாம், ஃப்ரோசன்ஸ் அப்படின்னு வச்சிருப்பாங்க, அதாவது உறைந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏன்னா குளிர்சாதனம், அதாவது ரொம்ப கூலான பொருளை வந்து சாப்பிடக்கூடிய எல்லா இடத்துலயும் பாருங்க, இல்ல இருக்கக்கூடிய எல்லா இடமே ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன, உறைந்தது. ஸோ ஃப்ரீஸ், ஃப்ரோஸ், ஃப்ரோசன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல இந்த இஸ் சவுண்ட் வரக்கூடாது. ஏன்னா இஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எஸ்ஸுக்கு மட்டும்தான் வரும். எஸ்ஸுக்கு தான் நமக்கு இஸ் அப்படிங்கிற சவுண்ட் வரும். அதாவது ஸ்னேக் இல்ல ஷாப் அந்த மாதிரி இஸ் அப்படிங்கிறது. இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து ஜெட். அது வந்து ஜெட்டுன்னு கூட சொல்லக்கூடாது, ஆக்சுவலா ஜி அப்படின்றதான் சொல்லணும். ஏன்னா ஜிங்கிறது நீங்க ஜி அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு உங்களுடைய த்ரோட்ல இருந்து ஒரு வைப்ரண்ட் உங்களுக்கு வரும். ஸோ அதுதான் உங்களோட எக்ஸாக்ட் ப்ரொனவுன்சியேஷன். ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லணும், ஃப்ரோஸ், ஃப்ரோசன் அப்படிங்கிறத சொல்லணும் ப்ரொனவுன்சியேஷன். ஸோ உங்களுக்கு வைப்ரண்ட் எதுக்கு வரும் அப்படின்னா ஜிக்கு மட்டும்தான் உங்களுக்கு வைப்ரண்ட் ஃபீல் வரும், எஸ்ஸுக்கு வந்து உங்களுக்கு வராது. ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் யூசிங் ஆஃப் திஸ் ஃப்ரீஸ் வந்து எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு யார் வேணும், சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வேணும் இல்லையா. ஸோ நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, ஐ, இ, யூ, ஹி, ஷி, தே. ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்களை தவிர வேற யாரையும் சொல்லலாம், நேம்ஸும் சொல்லலாம் இல்லையா. ஸோ என்ன நேம்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து எய்தர் ஜெண்டர் ஆஃப் மேல் ஆஃப் ஃபீமேல் நேம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அலாங் வித் த சப்ஜெக்ட் யார் வேணும், பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்ன ரூல் தராரு, ஏவி, அதாவது ஆக்ஸிலரி வேர்ப் இருக்கு இல்லையா. ஆக்ஸிலரி வேர்ப் வந்து எங்க இருந்து வருது, பாஸ்ட் பர்ஃபெக்டோட ரூல்ல ஆக்ஸிலரி வேர்ப் சொல்றாங்க. அந்த ஆக்ஸிலரி வேர்ப் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஹேட் அப்படிங்கிற ஒண்ணு கொடுக்குறாங்க. இந்த ஹேடுங்கிற கூட நம்ம எக்ஸ்க்ளூசிவா என்ன பார்த்துட்டு இருக்கோம், நெகட்டிவ் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல நெகட்டிவ் சென்டென்சஸ். அப்ப நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்னு வரும்போது என்ன சொல்லுவோம், நாட் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ அது கூட என்ன சொல்றோம், V3 அப்படிங்கிற ஃபார்ம் எடுப்போம்.
ஸோ V3 வந்து which gives into be a past participle அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ இங்க வந்து என்ன சொன்னோம், V2னா நமக்கு which stands for a past, V3ங்கும் போது PP. ஸோ அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள குறிக்கும் இல்லையா. ஸோ அப்போ இங்க நமக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு சப்ஜெக்ட் கரெக்டா ரூல் ஃப்ரேம் ஆயிடுச்சு. சப்ஜெக்ட் பிளஸ் ஆஸ் பர் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து ஹேடுங்கிறது கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் வந்து வரும்போது நாட், V3ல பிபிங்கிறது வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோம். என்ன எடுக்கலாம்? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஷீ எடுத்திருக்கேன். ஹேட் நாட் இல்லையா, ஆஸ் பர் த ரூல். அப்போ ஷீ ஹேட் நாட். ஷீ ஹேட் நாட், பிபி என்னது நமக்கு ஃப்ரோசன் இல்லையா. ஷீ ஹேட் நாட் ஃப்ரோசன். ஸோ அவ என்ன பண்ணல, உரைய வைக்கல அப்படிங்கிறதா. ஷீ ஹேட் நாட் ஃப்ரோசன்னா அவள் உரைய வைக்கவில்லை. எதை உரைய வைக்கல அப்படின்னு நீங்க சொல்லலாம்னா, ஷீ ஹேட் நாட் ஃப்ரோசன் த ஐஸ் கியூப் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஃபுட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஷீ ஹேட் நாட் ஃப்ரோசன் த ஐஸ் கியூப். அப்போ என்னது, ஐஸ் கியூப்ஸ் அவ வந்து உரைய வைக்கல அப்படிங்கிறது. ஸோ இதே இடத்துல இந்த ஐஸ் கியூப் மட்டும் தான் சொல்லணும்னா நீங்க என்ன வேணா மாத்திக்கலாம். ஐஸ்கிரீம் மாத்திக்கலாம், இல்ல ஃபுட்டுன்னு மாத்திக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு யூ. ஜூஸுங்கிறது கூட மாத்திக்கலாம். ஏன்னா ஜூஸ்லாம் ஃப்ரீசர்ல வச்சிட்டோம்னா எப்படி ஆயிடும், ரொம்ப வந்து ஒரு கல் மாதிரி உறைஞ்சிரும். அதாவது ஃப்ரீஸ் ஆயிடும் இல்லையா நல்லா. அப்போ அந்த ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு நமக்கு மெல்ட் ஸ்டேட் வரணும். சாலிட்ல இருந்து மெல்ட் ஸ்டேட் வரதுக்கு என்ன பண்றது, ஃப்ரோசன் உரைய வைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அப்படி நம்ம மாத்திக்கலாம். ஸோ இப்போ இதுக்கேற்ற மாதிரி எழுதணும். அண்ட் தென் வந்து இதையே வந்து ஹேட் நாட்ங்கிற ஷார்ட்ல சொல்லும் போது ஷீ ஹேடன்ட் ஃப்ரோசன் த ஃபுட். ஸோ அப்போ அவ என்ன பண்ணல, உணவை வந்து உரைய வைக்கல அப்படிங்கிறது தான். அப்போ ஷீங்கிறது விச் இண்டிகேட்ஸ் இன் டு பி அவள் இல்லையா, அவள். ஸோ எதை பண்ணல, த ஃபுட். இதுதான் நமக்கு லாஸ்ட்ல இருக்கு, அதாவது லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டா இருக்கு. ஸோ இது நமக்கு முன்னாடி வரணும். அப்போ அவள் உணவை என்ன வரணும், ஃப்ரோசன் இல்லையா. ஃப்ரோசன் வரும்போது ஹேடன்ட் போது உரைய வைக்கவில்லை. உரைய வைத்தார் வருமா, வைக்கவில்லைன்னு வருமா, வைக்கவில்லைன்னு வரும். ஏன்னா நம்ம நீங்க நாட் சொல்லியிருக்கோம். அப்ப உரைய வைக்கவில்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அவள் உணவை உரைய வைக்கவில்லை. ஹேடன்ட் அப்படிங்கறது இங்க என்ன ஆகுது, ஹைலைட்டடா நமக்கு பிளே ஆகுது, இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ இங்க ஹேடன்ட்ல நாட் எடுத்துட்டீங்கன்னா அவள் உணவை உரைய வைத்தாள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மாறிடும். ஸோ இன்னைக்கான ஃப்ரீஸ், ஃப்ரோசன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலரா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. அதை பயன்படுத்தி இன்னைக்கு ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.